அந்த கூழை 30 செகண்டு, அரை நிமிஷம், ஒரே சொம்பு, ஒரு கிச்சிலி ஊறுகாய். அந்த கிச்சிலி ஊறுகாவை சைடிஸாக வச்சுக்கின்னு நின்னபடியாக குடிச்சிட்டு எங்கள் அப்பா பை எடுத்துக்கின்னு வந்துடுவார் ஸ்கூல் பேக்கை. அத்தை அப்போல்லாம் இந்த மாதிரி பேக்கெலாம் கிடையாது. அந்த விவசாயிக்கு தேவைப்படுற மருந்து இருக்குது இல்லை, யூரியா, பொட்டாசு, காம்ப்ளெக்ஸு, டிஏபி, அந்தமாரி மருந்துக்கு வர பிளாஸ்டிக் கோணி, அந்த கோணியில் தச்சு கொடுப்பாங்க. நீ கடையில் வாங்கி கொடுத்தாக்கா அப்போ 10 ரூபா 15 ரூபா கேட்பான். இதில் தைச்சாக்கா 1 ரூபா இல்லாத வீட்டிலேயே கோணி வச்சுலேயே தைச்சி கொடுத்துருவாங்க. அதை நீ எந்த தண்ணியில் போட்டாலும் எந்த சேத்தில் போட்டாலும் டேமேஜ் ஆகாது. 10 வருஷத்துக்கு நீடித்து உழைக்கும். அந்த மாதிரி பேக்கு. அந்த பேக்கை தூக்கினே என் ஊரில் 5வது வரைக்கும் தான் தொடக்கப்பள்ளி, 6வதுக்கு மேலே நடுநிலைப்பள்ளி, உத்திரமேரூர். விடியற் காலை அதிகாலை 4:30க்கெல்லாம் எங்கள் அப்பா எழுப்புவார். அவர் டாய் இன்னமெல்லாம் வெளியே ஏந்து வந்து நிற்கணும். அப்படி இல்லைன்னா மாட்டுக்கு தண்ணி கலக்கிறதுக்கு ஒரு தொட்டியில் தவிடு, புண்ணாக்கு போட்டு இதெல்லாம் போட்டு தண்ணி கலக்குவாங்க. அதுக்குன்னு ஒரு மட்டை வச்சுருப்பாங்க, துடுப்பு. அந்த துடுப்பால் அவர் குரல் கொடுத்து 10 செகண்ட் வெயிட் பண்ணுவார். அதுக்குள்ளே நான் ஏந்து வந்து வெளியே நிற்கணும். அப்படி ஏந்து வந்து நிற்கலைன்னா அந்த துடுப்பால் ஒரே அடி தான் அந்த தழும்பு 1 மாதத்துக்கு இருக்கும். அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சவன். நான் படித்தது 8வது வரைக்கும் தான். காலையில் 5 மணிக்கு ஏற போட்டுனா 8 மணி வரைக்கும் சேத்துல நடப்பேன். மாடு கூடவே ஏற கலப்பியை பிடிச்சிங்க 8 மணிக்கு ஏற ஓட்டிட்டு எங்கள் அப்பா 8 மணிக்கு வந்து மாற்றுவார். அதுக்கப்புறம் நான் அதே ட்ரெஸ்ஸை சேராயிடும் உடம்பெல்லாம். அதே ட்ரெஸ்ஸை துவைச்சி அப்படியே போட்டுக்கினேன். அப்போல்லாம் கூழு தான். இப்போ மாதிரி டிஃபனு கேரியர்லாம் கிடையாது.